இதெல்லாம் ஒரு பதிவா இதெல்லாம் போடுறீங்களா இதெல்லாம்ன்ட்டுன்னு. ஆனால் மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதனுடைய பயம் இருக்கணும். என்னால் முடிஞ்சால் நான் போகிறேன், இல்லைன்னா இல்லைன்னு. ஒரு விரதம் எப்படி இருக்கணுங்க? ஒரு சபரிமலைக்கு விரதம் இருக்கிறது. ஐயப்ப சுவாமி வந்து ஒரு பிரம்மச்சாரி. அப்போது ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பது ஆஞ்சநேயருக்கு எப்படி ஒரு விரதம் இருப்போமோ அதை போல தான் முதல்ல மனசில் பக்தி இருக்கணும். அந்த பக்தி கலந்த பயமும் இருக்கணும். இது நீங்கள் யார் என்ன குருசாமி அப்படிங்கிறது பார்க்கணும். இன்றைக்கி குருசாமிங்களும் வரவங்க எல்லாருக்கும் ஒரு மாலையை போட்டு விட்டுறாரு. பரவாயில்லப்பா, நீ ஒரு 3 நாள் பரவாயில்லப்பா அப்படின்னு குருசாமியை அட்ஜஸ்ட் பண்ணுற நிலமைக்கு வந்துட்டார். அப்போல்லாம் குருசாமி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்படி இருந்தால் என்னுடைய இதில் நீ வா, இல்லைன்னா நான் சேர்த்துக்க மாட்டேன், வெளில போன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கி சரி தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால சேர்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு சபரிமலைக்கு மாலை போடுறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 48 நாள் ஒரு விரதம் இருக்கணும். பச்சை தண்ணியில் குளிக்கணும். அண்ட் கட்டாந்தரையில் தான் படுக்கணும். ஒரு தலகாணியோ இதையோ வச்சு படுக்கக்கூடாது. பசங்களையோ இல்லை மனைவியோ அவங்க வந்து நேரடியாக பார்த்து பேசுறது. அண்ட் பெண்கள் வீட்டுக்கு தூரமாயிட்டாங்கன்னா அவங்க கோவில்லையே தங்குவாங்க. கோவில்லையே சாப்பிட்டு கோவில்லையே குளிச்சுட்டு இன்றைக்கி யாராவது இருக்காங்க, இன்றைக்கும் பண்ணுறவங்க இருக்காங்க அந்த பக்தியில். ஆனால் சொகுசாக விரதம் இருந்து இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்.